Hello everyone, good morning. Today, students, let's talk about what is a class in Java. In Java, a class is a blueprint or a template that defines the structure of the data. Is the main structure of the data. நம்ம ஆப்ஜெக்டில் எப்படி இருக்கணும், என்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும், அதில் என்ன மெத்தட்ஸ் இருக்கணும், என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும், இதுதான் இம்பார்ட்டண்ட். அதுக்காக we create something called as a class which is a blueprint. Okay, now நம்ம இதுலேருந்து இன்னும் டீட்டெயிலாக போனோம்னா ப்ளூ பிரிண்ட்னா என்ன, டெம்ப்ளேட்னா என்ன, எல்லா வீடியோஸ்லேயும் எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் என்ன சொல்கிறாங்க, ப்ளூ பிரிண்ட்னா கிளாஸ்னா ப்ளூ பிரிண்ட்டு டெம்ப்ளேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. Actually, we'll try to understand this. In real world, actually Java programmers applications develop பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு ஆக்சுவலாக we need objects. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக we need a class. அதான் அங்கே விஷயம். ஸோ நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு we can create many objects. எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் அ ஜாவா கிளாஸ். சரியா? ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஆக்சுவலாக ரியல். வி நீட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கிளாஸ்ன்றது அந்த ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஸஸ். சரியா? அதனால் அதை டெம்ப்ளேட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னும் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி நிறைய பார்க்கும்போது கிளாஸ்னாலும் என்னன்னு புரிஞ்சுப்போம், ஆப்ஜெக்ட்ஸ்னாலும் என்னன்னு புரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த கிளாஸ்னால் என்னன்னு இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம்னா அதை பற்றி நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்னாலும் புரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிளாஸ் ரூம்னா என்னன்னு தெரியும். ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் என்னென்ன இருக்கும், டிபார்ட்மெண்ட், செக்ஷன், டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ we'll write a simple class, public class, classroom. ஸோ இதில் இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸை விட்டுருவோம் இப்போ சதிக்கு. அப்புறமா டேட்டா டைப்ஸு இந்த இதெல்லாம் வரும்போது, ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது அதை பார்க்கலாம். ஸோ we have a department which is of type string. அந்த டேட்டா டைப்ஸில் ஸ்ட்ரிங்கு பார்ப்போம். இப்போ சதிக்கு we have department, section, டீச்சர் நேம், ஸ்டூடெண்ட் நேம், அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர். ஓகே, ஸோ இப்போ we have created a class. இதில் what do we understand? இது வந்து ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொன்னால் இதில் ஒன்றும் டேட்டா இல்லை. ஆக்சுவலாக இட் இஸ் எம்டி. ஸோ இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம், செக்ஷன் கொடுத்துருக்கோம், டீச்சர் நேம், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். சரியா? இது எல்லாம் இந்த டேட்டா டைப் இந்த இதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். ஸோ வி பேசிக்லி ஹாவ் அ கிளாஸ் நேம்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். இது டெம்ப்ளேட்னா இது சிம்பிளாக நம்ம புரிஞ்சுப்போம். ஒரு கிளாஸ் ரூமில் என்னென்ன இருக்கும், டிபார்ட்மெண்ட், செக்ஷன், டீச்சர் நேம், ஸ்டூடெண்ட் நேம், ரோல் நம்பர். ஓகேவா? ஓகே, வாட் இஸ் an object? An object is a physical instance of a class. ஸோ இது என்னன்னா, இப்போ நம்ம போன இதில் வந்து கிளாஸ் ரூம்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆப்ஜெக்ட் தான் டேட்டா ஹோல்டு பண்ணோம். அதில் வந்து டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். சே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்புறம் செக்ஷன் வந்து ஏன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 50 கிளாஸ் க்ரியேட் பண்ணி 50 ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில் பண்ணால் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் க்ரியேட் பண்ணுவோமா? கிடையாது. ஸோ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதில் we create 50 objects to store 50 student details. இப்போ புரியுதா ஏன் கிளாஸ் அப்படின்றது வேணும்? அதில் வெறுமை நம்ம டிபார்ட்மெண்ட், செக்ஷன், டீச்சர் நேம்,
ஸ்டூடெண்ட் நேம், ரோல் நம்பர் இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஒரு டேட்டாவும் இல்லை. அதை வச்சு என்ன யூஸு? ஒரு யூஸும் இல்லை. ஆனால் ஆப்ஜெக்ட்டுன்னு வரும்போது அதில் நாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு போடுறோம், செக்ஷன் வந்து ஏ செக்ஷன் போடுறோம், ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி we will have 50 objects for one section, one departmentல ஒரு செக்ஷனில் இருக்கிற பசங்க எல்லார் டீட்டெயில்ஸும் ஆப்ஜெக்ட்ஸாக நம்ம வச்சுக்க முடியும். இப்போ அதுலேருந்து ஒரு ஒரு கிளாஸில் உள்ள டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ அதே கிளாஸில் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு போட்டிருக்கோம், செக்ஷன் ஏ போட்டிருக்கோம், டீச்சர் நேம் குமார், ஸ்டூடெண்ட் நேம் ராகுல், ராகுலோடைய ரோல் நம்பர். சரியா? இதெல்லாம் பிரிண்ட், வி ஆர் பிரிண்டிங் ஆல் திஸ். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இது வந்து ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்கோம். we can create an object based on a class. அதுதான் இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேணும். இப்போ டிபார்ட்மெண்ட் நேம் கேன் பி சேஞ்ச்ட். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பதிலாக மெக்குன்னு மாற்றிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம why do we need a classன்றது தெளிவாக புரிஞ்சுக்குவோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாட் இஸ் அ கிளாஸ்ன்னு புரிஞ்சுப்பீங்க. சி, ப்ரோக்ராமராக ரீயூசபிலிட்டி, ஒரு கிளாஸ் ரூமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு, இப்போ காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு புது டிபார்ட்மெண்ட் ஏஐ டிபார்ட்மெண்ட்டுன்னு ஆட் பண்ணுறாங்க, இல்லை டேட்டா சயின்ஸை ஆட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமராக ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஆட் பண்ணால் ஒரு இடத்துல தென் ஆப்ஜெக்டில் ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து we can use it in every AI in a டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போது we can decide to add. புரியுதா? ஸோ ஏன் கிளாஸ் வேணுன்றதை தெளிவாக புரிஞ்சுப்போம். ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று போட்டு வச்சிடறோம், அதுலேருந்து ஆப்ஜெக்ட்ஸை மல்டிப்புளாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு போகிறோம். அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் பெனிஃபிட்ஸ் ஆர் தேர். இப்போ why do we need objects? டேட்டா ஐசோலேஷன் இது ரொம்ப கிரிட்டிக்கல். ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட்ஸ் ஹோல்ட் யூனிக் டேட்டா. இதுதான் ஆக்சுவலாக யூனிக்காக ஹோல்டு பண்ணுது டேட்டா. இதனால தான் we need an object. இப்போ நம்ம இப்போ 2 யூசர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சைமல்டேனியஸாக இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ரெக்கார்டுக்கு வராங்க, அட்மிஷன்ஸுக்கு வராங்க. அவங்களோட டீட்டெயில்ஸை 2 இடத்துல என்ட்ரி போடுறாங்க. அப்போது அட்மிஷன் போடும்போது ஒருத்தர் பேர் ராகுல், இன்னொருத்தர் பேர் அஞ்சலி. ஸோ இந்த 2 ஆப்ஜெக்டும் ஷுட் பி சேவ்டு. கரெக்டாக 2 பேரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்றாங்க. அப்போது இவங்க ஆப்ஜெக்ட்ஸு மார்க்ஸு அவங்க டீட்டெயில்ஸை என்டர் பண்ணும்போது டேட்டா மாதிரி என்டர் பண்ணிடக்கூடாது. ராகுலுடைய மார்க்கு ஷுட் நாட் பி என்டர்ட் இன்டு அஞ்சலிஸ் அண்ட் அஞ்சலி மார்க் ஷுட் நாட் பி என்டர்ட் இன்டு ராகுல். ஸோ ஈச் ஆப்ஜெக்ட் தான் இந்த டேட்டாவை தனித்தனியாக ஹோல்டு பண்ணுகிறது. இப்போ செப்பரேட்டாக ஆப்ஜெக்ட் இல்லைன்னா கம்ப்யூட்டர் வில் நாட் நோ எந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறதுன்னு தெரியாது. பிகாஸ் தே ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸுக்கு தனி ஸ்பேஸ் இருக்குது மெமரியில். ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதும் அதுக்கு யூனிக் ஐடி இன்டர்னலாக செட் பண்ணி அந்த மெமரியில் இட் வில் சேவ். ஸோ த டிரான்சாக்ஷன்ஸ் 2 பசங்க அட்மிஷன் தனியாக சேஃபாக நடக்குது. த டேட்டா இஸ் ப்ரைவேட் அண்ட் அக்யூரேட். டேட்டா மாறி போய்விடாது. ஸோ இப்போ நம்ம குவிக்காக சம்மப் பண்ணுறதுக்கு I'll tell you இதை வந்து ஃபஸ்ட்டு ரீயூசபிலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு
டெம்ப்ளேட் போட்டு வச்சுட்டா அதுலேருந்து மல்டிப்புளாக ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். புது டிபார்ட்மெண்ட் வேணுனாலும் ஆட் பண்ணலாம், புது ஸ்டூடெண்ட்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணலாம். ஓகேவா? அதுதான் பர்பஸ் ஆஃப் அ கிளாஸ். ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்டில் ஒரு டேட்டாவும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டாவும் யூனிக்காக தனித்தனியாக இருக்கும் இன்சைட் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அதுவும் யூனிக்காக சேவ் ஆகிடும். ஸோ நமக்கு மெயின்டெனபிலிட்டியும் ஈஸி, ரீயூஸும் பண்ணிக்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி டேட்டா ஐசோலேஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் அ கிளாஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ கிளாஸ்ன்னு ஒரு டெம்ப்ளேட், அதில் டிபார்ட்மெண்ட், செக்ஷன், டீச்சர் நேம், ஸ்டூடெண்ட் நேம், ரோல் நம்பர் போட்டு வச்சிட்டோம். ஸோ இது ஆப்ஜெக்டாக எப்படி வரும்? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரன் டைமில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதில் சிஎஸ்சி, ஏ செக்ஷன், டீச்சர் நேம் ஸ்ரீ, ஸ்டூடெண்ட் நேம் அஞ்சலி. இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் சைமல்டேனியஸாக கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் டு இன்னொரு அட்மிஷன் போது மெக் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் சேர்றான், அவன் பேர் சாம். அவன் ஏ செக்ஷன் மெக்கில் ஏ செக்ஷன் சேர்றான் அண்ட் டீச்சர் நேம் பிரபாகர். ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் வி ஆர் கோயிங் இன், ஸ்டூடெண்ட் நேம் வேறு, செக்ஷன்ஸ் வேறு. ஸோ ஆல் திஸ் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிளாஸஸ். புரியுதா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் ஆஸ்க் மீ இன் கமெண்ட்ஸ். புரியுதா? நான் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் as much as possible. Thank you for watching. Best of luck. Thank you.